2012ஆம் ஆண்டு சாந்தன் அண்ணா தான் இவருடைய முதலாவது பாடலை படித்தது. இதில் பார்த்தீங்கன்னா இசைப்பிரியனும் சிறியோனும் வந்திருக்கிறான். கலைஞர்கள் விரும்புகிறது கைதட்டையும் பாராட்டையும். வணக்கம். நாங்கள் இன்று யாரோட இணைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், மிகப்பெரிய பாடகர் இலைமறை காய்களாக வாழ்ந்து வரக்கூடிய ஒரு பாடகரோட காட்சி கொண்டிருக்கிறோம். இது நிது உலக்ஸோட இசை நிகழ்ச்சியாக தான் இருக்க போகுது. எதுக்காக நான் இப்படி சொல்கிறேன்னு சொன்னால், அந்த காலத்தில் இருந்து இப்போ மட்டும் இலைமறை காயாவே வாழ்ந்து கொண்டு வர ஒரு எழுத்தாளர். உங்களுடைய பேர் என்ன? ஆர்மோவிந்தராஜா, வட்டுவார், முல்லைத்தீவு. ஐயா அப்போ நடத்தின இசை நிகழ்ச்சிகள் அதுக்கெல்லாம் ப்ரூஃப் எல்லாம் வச்சிருக்கிறார். அதில் முக்கியமாக சொல்ல போனால் சாந்தன் அண்ணா, அவர் எல்லாருக்கும் தெரியும். அவர் இவருடைய ஒரு பாடலை மேடையில் ஏறி முதல்ல கூட பாடலை படித்தது 2012ஆம் ஆண்டு சாந்தன் அண்ணா தான் இவருடைய முதலாவது பாடலை படித்தது. இதெல்லாம் நீங்கள் சாந்தன் அண்ணாவோட படித்த அந்த பேனர் தானே இது? இதெல்லாம் ஐயாவை கௌரவிச்ச ஃபோட்டோக்களா? நாங்கள் இளைஞராக இருக்கிற ஒரு கலைஞன், முன்னாள் விளையாட்டு வீரர், பல சாதனைகளுக்கு சொந்தக்காரன். என்ன விளையாட்டு விளையாடுங்க ஐயா? என்ன சொல்றீங்க? பாக்ஸிங். ஒரு எங்களோட மாஸ்டர் செல்லக்கலை மாஸ்டர், அவர்கிட்ட சீனியர் மாதிரி இப்போ இருக்கு, எங்களோட கூட்டாளி மாதிரி இப்போ இருக்குங்க. அவைகளை கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். நாங்கள் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் மேலே இருக்கிறவரை பற்றி 2 வழியிலையும் 2 பாடல் செய்திருக்கோம். மேலே இருக்கிறவரை பற்றி மேலே சூரியவா. சரி, சூரியவா. இந்த இருவட்டு எல்லாம் வச்சுருக்காங்க எல்லாம் ஐயா. அந்த இருவட்டுகள் அதான் இசைப்பிரியனும் சிறியோனும். காட்டுங்க, இசைப்பிரியன் காட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இசைப்பிரியனும் சிறியோனும் வந்திருக்கணும். ஐயா, உங்களுக்காக நீங்கள் ஒரே ஒரு பாடல் பாடி காட்டுறோம். நான் இப்போ உங்களுக்கு கைதட்ட போகிறேன். சரிங்க, நீங்கள் ஜாலி பண்ணுங்க. உங்கள் மகிழ்ச்சியாக விக்கி நிகழ்ச்சி. நெல்லுக்குள்ளேதான் இருந்து வந்த பிள்ளையார், நிலையான வாழ்வழிப்பார் எங்கள் பிள்ளையார், அலைவரம் தந்து வாருங்கள் பிள்ளையார். இது 2006 இதே பாடலை பிரபல பாடகர் அமர சாந்தன் எங்களோட கோயிலில் மேடையில் இசைக்குழு போடும்போது இந்த பாட்டை ஆறாம். அது கோயில் பாட்டுகளை விட எங்களோட ரன்னி ஊர்களை பற்றி ஏதாவது பாட்டு படிச்சிருக்கிறீங்க? ஊர்களை பற்றி இப்போ முல்லைத்தீவு மாவட்டம் நெய்தல் ஆசியாவில் அழகான நாடு இலங்கை என்ற ஒரு பாட்டு. கடலம்மா கடலம்மா ஏன் இந்த நிலையை அழைத்தா என்ற ஒரு பாட்டு செய்திருக்கு. மரம் ஒன்று நாம் நடுவோம், நண்பனை அடைந்துவோம் என்ற ஒரு அந்த மாடலில் ஒரு பாட்டு செய்திருக்கு. கல்யாணம் கட்டினா பிறகு, அதுக்கு முதலே கலைத்துறை, கல்யாணம் கட்டினா பிறகு விளையாட்டுத்துறை, வடக்கு கிழக்கு டிஸ்ட்ரிக்ட் போட்டியில் 4 முறை பொக்சிங்கில் சாம்பியனாக இருந்திருக்கிறோம். இலங்கை அரசாங்கம் ஆட்சியில் இருந்த காலத்தில் நீங்கள் அப்போவே நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க? அப்போவே நாங்கள் விளையாட்டு கலை நிகழ்வுகள் ஆரம்பிச்சிட்டீங்க. அப்புறம் அதுக்கு பிறகு தான் இங்கே வன்னி போரெல்லாம் நடந்தது. அப்போ நீங்கள் பாட்டுகள் படிச்சிருக்கிறீங்களா? அப்போ நாங்கள் படித்தாலும் சொல்லல, அது படிக்கிற எல்லாம் தானே. ஆனால் அப்போ என்னுடைய உங்களுக்கு அந்த எழுதக்கூடிய வாய்ப்புகள் கூட வரைய இல்லையா? ஒரு நாள் கூட நிறைய வந்தது, ஆனால் செய்யலை. என்னென்னா அது சம்பந்தமாக நான் யோசிக்கல. 2006 பிரபல சாந்தன் பேனரில் எடுத்துருக்கேன். சாந்தன் அமர சாந்தன் என்னுடைய முதல் பாட்டு அது என்னுடைய ஃபோனில் இருக்குது. வட்டுவார் பிள்ளையார் பிறந்தருவார் அந்த பாட்டை நாங்கள் இருந்து ஆக்கம் கொடுக்க என்னுடைய பேப்பரை ஒர்க்கா அப்படி ஒத்திய பார்ப்பேன். நான் பார்த்துட்டு உடனே மேடையில் ஏறி முதல் அந்த பாட்டை படித்து, பிள்ளையார் பாட்டு தெரியும் தானே, சைவக்காரன் நாங்கள் முதல் எங்கே போனாலும் பிள்ளையார் பாட்டு செய்வோம். அப்போ அந்த பாட்டை படித்து மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஆனால் அதையும் அப்போ இந்த கூத்து பார்க்கல பெட்ரோல் மாச்சு இல்லாத காலம், சின்ன விளையாட்டு புத்திகளும் கூட தானே, பகுதி பண்ணுறது கூட தானே. அந்த நேரம் அந்த இது வரே இல்லை. இந்த புத்தகம் முல்லைத்தீவு கலைஞர்களுக்காக வெளியிடப்பட்ட புத்தகம். என்ன இருக்குன்னா, முதல்ல ஐயாவும் இருக்கிறார். அவருடைய பக்கத்தை தான் இப்போ ஐயா திருப்பி கொண்டிருக்கிறார். கனகாலம் திருப்பாமல் இருந்த பக்கத்தை இப்போ ஐயா திருப்பி கொண்டிருக்கிறாரு. என்ன திரு ஆறுமுகம் இந்திர ராசா. என்ன வரிகளில் கட்டாயம் அவங்களோட வாழ்க்கை முறை இருக்கும். அது கேட்டால் விளங்கும். தெரியல. இப்போ 68 வயசுண்டா பாருங்களேன், இப்போ நடந்து செய்கிறோம்னா எந்த வயசுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும் ஆட்டவருக்கு தான் தெரியும்.
இவ்வளவு கேவலமா போயிருச்சு. யூடியூப்புக்கு நீங்களாம் முதல் நாங்கள் தான் முதல் வந்து எடுக்கிறோம். நாங்களாம் கண்டுபிடிச்சிருக்கோம் தேடி. முத்தை வந்து நாங்கள்லாம் மொழியில் எடுக்க போகிறோம் முன்னை. பஜாப்பில் பண்ண ஒரு பாட்டு ஜீவனோட ஆசை என்னென்னா நாங்கள் கொஞ்சம் தெரியாத இன்னமும் அந்த சாதி அடிப்படையில் எனக்கு கொஞ்சம் அப்பத்தைய தலைவரோட கொஞ்சம் முரண்பாடு வந்துட்டு வந்து பச்சைப்புல்லின் நடுவே தாயிருந்தவன் பார்த்திருக்கும் வேளையில் மறைந்தவன் அந்த வரி வரும். பச்சைப்புல் நடுவில் பச்சைப்புல் இருந்து மாடு மேய்ச்சதை நான் அதற்காக தான் நான் சொல்ல விரும்பலன்னு சொன்னேன். அந்த ஆடு மேய்ச்சாக்களை தான் அம்மா காட்சி கொடுத்தோன்னு சொன்னீங்க. நீங்களே உங்களை இதில் ஏட்டில் வாதிக்கிறீர்கள். அப்போ நான் வித்தியாசமாக அதை ஒன்று செய்யலைன்ற பிறகுதான் அவர் எனக்கு வாய் மழை வந்து மலை எழுதுவோம். பெரிய மலையா ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கலைஞர்கள் விரும்புகிறது கைதட்டையும் பாராட்டையும். காசை பற்றி அது அவைகளை பெருசாக நினைக்க மாட்டோம். காசு இருந்தால் இன்னும் வளர்ந்து கொண்டு போகலாம்.